अस्सलाम वालेकुम वेलकम टू अफ्राज फूड சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப காரசாரமான மசாலாஸ்லாம் கொடுத்து வாழை இலைக்குள்ள அப்படியே பொத்தி அதோட மனம் மாறாமல் அவனில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் பீசஸாக எடுத்திருக்கேன். அதே போல் இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இதுலேயே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதுலேயே அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன். அதை நான் கிளிப்பில் காமிக்க மறந்துட்டேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துறது இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன மசாலா சேர்த்தேன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துர்லாங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழை இலையை மைல்டாக வாட்டி எடுத்துருக்கிறனால ஓரங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு நூல் வச்சு கட்டி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நம்ம இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாங்க. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணோம்னா மசாலாஸ் வந்து சிக்கனை நல்லா ஊறி இருக்கும். நல்லா சாப்பிட்றப்பே நல்லாயிருக்கும். இது நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். பேக்கன் ரோஸ்ட் மோடில் வச்சுருக்கேன். ஓடிஜியை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க 250 டிகிரி செல்சியஸில். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலை சிக்கனை உள்ளார ப்ளேஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு ஆச்சு. ஒவ்வொரு ஓடிஜியோட வாட்ஸ் பவரை பொறுத்து நம்மளுக்கு வந்து டைமிங் டிஃபர் ஆகும். 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க. அவ்வளோதாங்க, நம்ம அவன் கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுவே நம்ம அவனில் செய்யாமல் தோசை டவாவில் கூட வச்சு செய்யலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக எண்ணெய் வந்து கன்சப்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அவன் ஓடிஜியில் வச்சு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்துச்சு. உள்ள ஜூஸியாக இருந்துச்சு. சிக்கன் கூட நல்லா மசாலாஸோடு இருந்ததுங்க. மசாலாஸ் நல்லா வெந்திருந்தது. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, நான், பரோட்டாக்கெலாம் செம்மையாக இருக்கும், சூட்டாக இருக்கும். நான் சூடான சாதத்தை வாழை இலையில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை மசாலாவோட மேலே அள்ளி வச்சு அப்படியே பிசைஞ்சு வாயில் எடுத்து வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கூட தூவி விட்டு சாப்பிட்லாம். இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.